அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பார்த்திபன். திருமதி சந்திரபிரியங்கா, நெடுங்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர். அவர்களுடைய ஒரு காணொளி ஒண்ணு சமீபத்தில ரொம்ப வைரல் ஆகி போயிட்டு இருக்கு. அ இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன பதிவு பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த காணொளி. இதுல வந்துட்டு அவங்க சமூக வலைதளங்கள்ல வரலன்னா, நம்ம அதுக்குள்ள போயிருக்க மாட்டோம். அவங்க சமூக வலைதளங்கள்ல வந்ததுனால தான் இந்த காணொளி. எல்லாருக்கும் வணக்கம். எப்பவும் நன்றிலாம் சொல்ல தான் வீடியோ போடுவோம். நார்மலா இஷ்யூ பேசுறதுக்குலாம் வீடியோ போட்டதில்ல. பட் இருந்தாலும் ஒரு சில இஷ்யூ பேசலாம். அதுக்காகவும் வீடியோ போடலாம். அதாவது பொதுவா அரசியல் வந்தப்போ நிறைய பேர் சொன்னாங்க, அவங்க அவங்க அப்பா அரசியல்ல இருந்தாங்க, ஸோ அதை வச்சு வந்தாங்க அப்படின்னு. அப்பா அரசியல்ல இருந்தாங்க, அரசியல் பிடிச்சிருந்துச்சு, அதனால அரசியலுக்கு வந்தோம். அதெல்லாம் தாண்டி மக்களுக்கும் நம்மள பிடிக்கணும். அப்ப பிடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு வேலை செய்யணும். அப்ப மட்டும்தான் மக்கள் ஏத்துப்பாங்க. ஸோ யாராலையும் எந்த பின்புலத்தால் திருமதி சந்திரபிரியங்கா ஒரு பெண் வேட்பாளர். அதாவது அரசியல் வாரிசுன்னு கூட சொல்லலாம். அவங்க தொடர்ந்து அரசியல்ல பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. சந்திரபிரியங்கா மேடம், நீங்க ஒரு காருக்குள்ள இருந்து பேசி ஒரு வீடியோ போட்டிருக்கிறீங்க. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்கிறதுக்காக தான். நீங்க எதார்த்தமாக பேசி போட்டிருந்திருக்கலாம். ஆனா ஒரு சமூக வலைதளங்கள்ல பார்க்கும்போது இது நம்ம ஒரு காரைக்கால் மாவட்டத்துல உள்ள பிரஜையா அதை என்னால கடந்து போக முடியாது. ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஒரு சர்ச்சையில சிக்கி தான் அமைச்சர் பதவியை விட்டுட்டு வெளில வந்து நீங்களே தான் சொல்றீங்க. நான் இதிலிருந்து தப்பித்தால் போதும்னு நான் விட்டுட்டு வந்துட்டேன். ஓட்டு போட்ட மக்களுக்கு தொகுதியில இருந்து வேலை செஞ்சா போதும்னு, எப்பா நமக்கு இதெல்லாம் வேணாடான்னு சொல்லிட்டு நான் வெளில வந்துட்டேன்னு நீங்க சொல்றீங்க. அப்படி வந்தது வேணா நீங்க உங்களுக்கு அது சரியா பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி வந்ததை எங்களால அது மாதிரி பார்க்க முடியாது. ஏன்னா நீங்க வந்தது ஒரு சமுதாயம் சார்ந்து எதிர்பார்ப்பை உடைத்து 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பெண் அமைச்சருக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நீங்க தூக்கி போட்டு வந்துட்டீங்க. அது உங்களை காயப்படுத்ததோ இல்லையோ, உங்க சமுதாயத்தை, உங்களை சார்ந்த சமுதாயங்கள் காயப்பட்டிருக்காங்கிறத நீங்க புரிஞ்சுக்கல இன்னும். அடுத்தபடியாக உங்களுக்கு இப்ப பிரச்சனை, ஒரு கட் அவுட் வச்சது, அந்த கட் அவுட் வச்சதுக்காக ஒரு தனிநபர் உங்க மீது வழக்கு தொடர்ந்து அதற்கான சம்மன் வந்திருக்கு. அதுதான் பிரச்சனை. சோ அத நீங்க சொல்றீங்க சட்ட ரீதியா, நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரா நீங்க அந்த சட்ட ரீதியா அதை எதிர்கொண்டிருக்கலாம். ஆனா அது செய்யாம நீங்க சமூக வலைதளங்கள்ல இப்படி ஒரு ஓப்பனா ஒரு விஷயத்தை பேசுறீங்க. பேசும்போது நான் பெண் என்பதால் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றீங்க. நீங்க பெண் என்பதால் மற்ற அமைச்சர்கள், அதாவது எல்லா அமைச்சரும் கிடையாது, நல்ல அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க, 2 அமைச்சர்கள் தான் இருக்காங்கங்கிறீங்க. அந்த 1 அல்லது 2 அமைச்சர்கள் அவங்க தான் ரொம்ப கண்ணிங்கா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. நீங்க சொல்றதுல இருந்தே ஒரு அமைச்சர் யாருன்னு நமக்கு தெரியும். காரைக்காலில் இருக்கிற ஒரு அமைச்சர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அதை நான் என்னோட ஏன்னா நீங்களே உங்க வாயால சொல்லுங்க போது நான் ஒரு பேரை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல அவரு உங்களை டார்ச்சர் பண்றாருன்னு சொல்றீங்க. டார்ச்சர்னா எது மாதிரியான டார்ச்சர்னா பல வகைகள் இருக்கு. ஏன்னா இது ஒரு சமுதாயம் சார்ந்த பிரச்சனை. இதை நம்ம கடந்து போயிட முடியாதுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு எதிராக வீடியோ போறேன்னு நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆதரவா தான் நான் வீடியோ போறேன். என்னன்னு சொல்ல வரேன்னா, ஒரு அமைச்சர் என்ன பணி செய்ய விடாம ஒரு பெண் என்பதால் டார்ச்சர் பண்றாருன்னா, அரசியல் ரீதியா டார்ச்சர் பண்றாரா? அரசியலா உங்களை ஒரு எம்எல்ஏவா பதவியில் இருக்கிறதுக்கு விட மாட்டாரா? ஒண்ணு. 2வது, பெண் அமைச்சர் வேண்டாம், இவங்க ஒரு பொண்ணு, இவங்களுக்கு எதுவுமே தெரியாது, இவங்களுக்கு நாலேஜ் இல்ல, அப்படி உங்களை டார்ச்சர் பண்றாரா? இல்ல இன ரீதியான டார்ச்சர் ஏதாவது பண்றாங்களா? பாலியல் சம்பந்தமான ஏதாவது டார்ச்சர் பண்றாங்களா? என்னன்னே சொல்லாம நீங்க டார்ச்சர்னு பொதுவா சொல்றீங்க. அது இல்லாம இந்த கட் அவுட் மேட்டர்லாம் அரசியல்வாதிகளுக்கு ஒரு சாதாரண விஷயம். நீங்க பாண்டிச்சேரியில உள்ள அரசியல்வாதிகளெல்லாம் பழகிருப்பீங்க. இந்த கட் அவுட்டுக்கு வழக்கு தொடர்றது, ஆளுங்களை போய் சீன்றது, சண்டை வளர்க்கறது, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். இதை நீங்க பெருசா எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. அதை நீங்க எதிர்கொண்டலாம். உங்களோட எல்லாரோட எஸ்பி இருக்காங்க, எஸ்எஸ்பி இருக்காங்க, காரைக்காலில் இருக்கிற முனிசிபாலிட்டி கமிஷனரோட பேருக்கு போயிருக்கு. அதுல என்னோட போட்டோ இருந்தாலும் சொல்லி உங்களோட போட்டோ உங்களோட தொண்டர்கள் போடும்போது அதனால நீங்க மெனக்கிறதுனால தவறு ஒன்றும் கிடையாதுங்கிறது என்னோட அட்வைஸ். நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவங்களுக்கு அட்வைஸா பண்றீங்க. நீங்க உங்க தொகுதியில ஓட்டு போட்ட மக்களுக்கு வேலையை பாருங்க, இது மாதிரி வேலை செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு. நீங்க டார்ச்சர்னா எது மாதிரியான டார்ச்சர் யாருங்கிறத நீங்க பொது வெளியில ஓப்பனா சொல்லிருக்கணும். நீங்க சொல்லும்போது சிஎம்காக தான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க சிஎம்காக பார்த்துட்டு அவங்களோட பேரை சொல்லாம இருந்தீங்கன்னா அது அவங்களுக்கு சாதகமா போயிடாதா? மேலும் மேலும் அந்த தவறு அவங்க செய்ய மாட்டாங்களா? அப்ப நீங்க இதை வெளிப்படையா கொண்டு வந்தாதானே அவங்களுக்கு பயம் வரும். அப்ப நீங்க அவங்க பேரை சொல்றதுக்கு பயப்படுறீங்கன்னாக்கா, அதை சொன்னா சிஎம் கோச்சுப்பாரு, சிஎம் நம்ம மேல வருத்தப்படுவாரு, நம்மளுக்கு சிஎம் பேர்கிட்ட இருக்கிற பேர் நம்மளோட பேர் கெட்ட பேர் நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னாக்கா, இவங்க இதே மாதிரி டார்ச்சரை மத்தவங்களுக்கோ இல்ல மத்த பெண் அதிகாரிகளுக்கோ இல்ல மத்த பெண் அரசியல்வாதிக்கோ கொடுக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? இப்ப அந்த கட்டத்துல பார்க்கும்போது நீங்க ஏதோ சுயநலமா இருக்கிற மாதிரி, உங்களோட பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக சிஎம் உங்க மேல கோவப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க அந்த அமைச்சர்களோட பேரை சொல்லாம இருக்கிற மாதிரி தோணுது. 2 அமைச்சரும் சொல்லிட்டீங்க. 1 அல்லது 2. ஒரு அமைச்சர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னொரு அமைச்சர் யாருங்கிறது நீங்க பேரோட சொல்லிடுங்க. இந்த அமைச்சர்கள் இது மாதிரியான பிரச்சனை பண்றாங்க. ஏதாவது சட்ட ரீதியா உங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்களா? இல்ல அரசியல் ரீதியா தொல்லை கொடுக்குறாங்களா? இல்ல வேற ஏதாவது இன ரீதியான பிரச்சனைகளா இருக்குங்கிறத நீங்க ஓப்பனா சொன்னா தானே எங்களுக்கு தெரியும். நீங்க அதை விட்டு நீங்க இது அவங்கள திரும்ப நீங்க சட்ட ரீதியா ஆக்ஷன் எடுக்கலாமே. சிஎம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்ல காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணலாமே. அதை விட்டுட்டு இப்ப சமூக வலைதளங்கள்ல ஒரு எம்எல்ஏ நீங்க இது மாதிரி பண்ணும்போது பாக்குற எங்களுக்கு பிறகு நான் ஒரு எம்எல்ஏவுக்கு காரைக்கால் மாவட்டத்தில் பாதுகாப்பு இல்ல, அப்ப நம்ம சராசரியான மக்கள் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. நான் இதை கோவத்தோட பேசுறேன், ஒரு ஆதகத்தோட பேசுறேன். நீங்க செய்யறத இன்னும் கொஞ்சம் தெளிவா செஞ்சிருக்கலாம். என்னோட பர்சனல் அட்வைஸ், நீங்க செய்யறத இன்னும் கொஞ்சம் தெளிவா செஞ்சிருக்கலாம். இதை நீங்க சட்ட ரீதியா கொண்டு போயிருக்கலாம். கட் அவுட்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. சோ மக்களுக்கு சொல்ல வரத தெளிவா சொல்லுங்க. ஏன்னா தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற நேரத்துல நீங்க இது மாதிரி பண்றது ஒருவேளை அரசியலுக்காக நீங்க பண்றீங்களாங்கிற மாதிரி ஒரு சந்தேகமே எழுது.
மக்களோட அனுதாபத்தை சேகரிக்கிறதுக்காக இருக்குமோங்கிற மாதிரி இருக்கு. சோ நீங்க செய்யறத கரெக்டா செய்யுங்க. ஒருவேளை நீங்க சொல்வது உண்மையாக இருந்து அமைச்சர்கள் உங்களை தொந்தரவு செய்தார்கள் என்றால் அவர்கள் மீது சட்ட ரீதியா நடவடிக்கை எடுங்க. அவங்களோட பெயர் நீங்க இந்த காணொலியில அவங்களோட பெயரை சொல்லியிருந்தீங்கன்னாக்கா இந்த காணொலி நான் பண்ணியிருக்க மாட்டேன். நீங்க அவங்களோட பேரை சொன்ன சிஎம்காக தான் பாக்குறேன் அவங்களோட பேரை சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்கன்னாக்கா அப்ப அவர்கள் செய்கின்ற தவறுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. சோ எனவே மாண்புமிகு திரு நெடுங்காடு சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா மேடம் அவர்கள் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் வந்து மற்ற பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். அரசியலுக்கு வருகின்ற பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் அதில் நீங்கள் பின்னடைவு கொடுக்க வேண்டாம் என்று என்னுடைய கனிவான வேண்டுதல். இது என் மனதில் பட்ட காணொலி. இந்த காணொலியை திரும்ப திரும்ப நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நிறைய நண்பர்கள் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததுனால என் மனசுல தோணுன ஒரு விஷயத்தை உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைச்சேன். So, இந்த விஷயத்த காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் ஒரு பெண் முன்னாள் அமைச்சர் தற்கால சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு வந்து 2 அமைச்சர்களால பெரிய டார்ச்சர் கொடுக்குறாங்க. என்னால சர்வே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஓப்பன் டாக்ல ஒரு வீடியோ கொடுக்குறாங்க. சோ இதை மாவட்ட நிர்வாகம் தானாக முன்வந்து இதை வழக்கு பதிவு செய்து அவர்கள் யாரை சொல்கிறார்கள், அவர்கள் என்ன விதமான தொந்தரவை இந்த அமைச்சருக்கு எம்எல்ஏவுக்கு கொடுக்கிறார்கள் என்பதை ஆய்வு செய்து அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் பொதுமக்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை வரும். பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் இருக்க முடியும். சட்டமன்ற உறுப்பினரே சமூக வலைதளங்களில் புலம்பும் போது சாமானிய மனிதர்கள் என்ன செய்ய முடியுங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. அதனாலதான் இந்த காணொலி. சோ மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த விஷயத்துக்கு நீங்க வந்து ஏற்கனவே சந்திர பிரியங்கா மேடத்தோட அமைச்சர் பதவியை எடுக்கும் போதே நீங்க அமைதியா இருந்துட்டீங்க. அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் முனைப்போடு செயல்பட்டு இந்த பெண் எம்எல்ஏவுக்கு தொந்தரவு கொடுக்கின்ற அமைச்சர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம். காரைக்கால் மக்களுக்காகவும் புதுச்சேரிக்காகவும் நானும் போராளி பாபார்த்திபன்.